العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم ما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பார்த்தோம் என்றா எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறது இந்த தீன் என்ற சோதரி. ஆனால் காலம் போக போக நாங்களும் பலசாவ இந்த தீனில் பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. சில ஒன்றெண்டு விஷயங்களை செஞ்சுட்டு நாங்கள் திருப்தி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பயங்கரமான நிலைமைகள் உருவாகி கொண்டு எங்களோட கொழும்பு பக்கத்திலே நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வைத்து கொண்டிருக்கிறாங்க. மார்க்கம் தெரியாத ஆக்கள் இல்லை, எங்கே பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பங்களுக்கு மத்தியில் ஒத்துமை இல்லை, எல்லாம் மனசால் உடஞ்சி பிரிஞ்சு கை வைக்கிறதெல்லாம் நஷ்டம். ரோட்டில் எல்லாரும் பார்த்தாலும் வாடின மூஞ்சோட தான் போகிறாங்க. உலகத்தெல்லாம் சுபஹானஹு ஒரு ஜா இருட்டாக்கி வச்சுட்டான். யார்கிட்ட போய்த்து கேட்டாலும் சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு வீடுக்கு போய்த்து கஸ்தில் போய்த்து ஒவ்வொரு வீட்டா உட்காந்து ஒரு தனிநபராக சந்திச்சு பேச போக்கல அவங்க சந்தோஷமான செய்தியை சொல்றதை விட கவலையான செய்தி சொல்றது தான் கூட. சில வாப்பமார் வந்து எங்கள்கிட்ட கேட்குற பிள்ளைகளோட சாப்பாட்டில் நஞ்ச வச்சு பிள்ளையில கொள்ளையில் மாண்டு அவ்வளோ பத பிள்ளைகள் வளால நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாலே குர்ஆன்ல சொல்லிட்டேன், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. இந்த ஆயத்துக்கு அனுப்புறமாண்டவும் மாற்றம் நடக்காது. ஏண்ட கட்டளைகளை எங்கட புத்திமதிகளை யாரு தெரிஞ்சும் கணக்கெடுக்காம இருக்கிறாங்களோ சத்தியமா அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் நல்லா சொல்லிட்டேன், எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க கொஞ்சம் டைம் ஒன்று எடுத்து சீதேவிகள் அல்லாஹ் ரசூல் அதாவது சஹாபாக்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அவங்களோட ஏழைகளுக்கு இருந்த கவலை என்ன, பணக்காரனுக்கு இருந்த கவலை என்ன, பொம்பளைகளுக்கு இருந்த கவலை என்ன, ஆம்பளைகளுக்கு இருந்த கவலை என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு இருந்த கவலை என்ன, வயசாளிகளுக்கு இருந்த கவலை என்ன, சஹாபாக்களோட கவலையை கொஞ்சம் படிங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வருகுது, அந்த சஹாபி சீதேவிகளோட கவலையை பாருங்களே. ஏழு சஹாபாக்கள் எல்லாம் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வராங்க. ஏழு சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ذهب اهل الدثور بالاجور. சல்லிக்காரவங்க எல்லாம் எங்களை நன்மையில முந்திக் கொண்டே போறாங்க. யா ரசூலல்லாஹ் சல்லிக்கிறவங்க நன்மையில முந்திக் கொண்டே போறாங்க. அந்த காலத்துல பணம் இருந்தா சொர்க்கத்தை தானே அடைய பாக்குறே. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஏன் அப்படி? யுஸல்லூன கமா நுஸல்லி. அவங்களோட கவலையை பாருங்க. அல்லாஹு அக்பர். நாங்க தொழுகிறோமாய் தொழுகிறாங்க, அது நாங்க செய்யறோம், பிரச்சனை இல்லை. யஸூமூன கமா நஸூம். நாங்க நோம்பு பிடிக்கிறோமா, நோம்பு பிடிக்கிறாங்க. வலாக்கின் யதஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம். ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பணத்தை கொடுத்திருக்கிறான், அதனால சதக்கா கொடுக்குறான். எங்கள்கிட்ட கொடுக்கொண்டும் இல்லையா ரசூலுல்லாஹ். அப்ப அதுல முந்துறாங்க தானே எங்களை. கவலை ஐயா ரசூலுல்லாஹ், நாளைக்கு கியாமத்துல எங்களுக்கு முந்தி சொர்க்கம் பெய்திருவாங்களே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல அப்படி இல்லை. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடிய நீதமானவனே. நபி அலைஹி சொன்னாங்க, அப்படி இல்லை, நான் உங்களுக்கு ஒரு அமலோண்ட படிச்சு தாரேன், அதை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு முந்தி வந்தவங்களும் உங்களுக்கு புறவு வர இருக்கிறவங்களுக்கும் உங்களை முந்தையில நன்மையில. சரியான சந்தோஷம் அந்த ஏழு சஹாபாக்களுக்கு. சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், 5 நேர தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் 33. எவ்வளோ நேரம் போகும், அதை செய்ய டைம் இல்லை நிறைய பேருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, இல்லாட்டி அல்லாஹு அக்பர் 34. 33 சொன்னா அல்லாஹு அக்பர் 100 பூர்த்தியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்ப இது ஏழு சஹாபாக்களுக்கு சரியான சந்தோஷம். பணக்கார ஆக்கள்ட பணத்துல பொறாம அல்ல, அவங்க பணத்தால் அடையிற சொர்க்கத்துல பொறாம. அதெல்லாம் ஏழு சஹாபாக்களும் 5 நேர தொழுகைக்கு பின்னால. சஹாபாக்கள்கிட்ட ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லையே, பணக்காரனும் ஏழை கிட்ட போய் படிப்பாரு. சஹாபாக்கள்கிட்ட பணம் ஹிலியத்துல் அவுலியான்ற கிதாபுல வருகிறது, ஒரு சஹாபி பணக்காரன் என்று செலவழிக்க போலதான் விளங்குமா, இல்லாட்டி விளங்காது. ஊடு வாசல் உடுக்கிற உடுப்பெல்லாம் வச்சு சஹாபாக்களை பணக்காரன் விளங்கிடலாம். செலவாளிக்கா போலதான் விளங்குமா, ஆயவர் சல்லிக்காரால்.
இந்த 7 சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்கள் பாக்குறாங்க. இந்த 7 சஹாபாக்கள் என்ன வரலாறு தொழுது முடிஞ்சு எல்லாம் விரல் இப்படி இப்படி ஆடுது. அவங்கள அந்த சிந்தனை உள்ள ஆட்களே என்னாண்டு விசாரிச்சு பார்த்தா எல்லாம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுரு. பணக்கார சஹாபாக்களும் செய்ய ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. 7 சஹாபாக்களை கேள்விப்பட்டிருச்சு. போனாங்க யார சொல்லலாம், எங்கட சீக்கிரட்டா அவங்களுக்கு விளங்கிருச்சு. அவங்களே இப்ப சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்ல ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அப்ப எங்களை இன்னும் முந்துவாங்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு போறோம்னா எனக்கு ஒன்றும் செய்யல, இது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட், இது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட். இதை கேட்டுட்டு 7 சஹாபாக்கள் சும்மா இல்லையா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இதுக்கு போறோம் எனக்கு ஒன்றும் சொல்லல, இது அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட். அவங்கள விளங்கிட்டா அவங்களும் செஞ்சு சொர்க்கத்தை அடைகிறாங்க. 7 சஹாபாக்கள் சும்மா இல்லையா. 7 சஹாபாக்கள் எல்லாம் மஷூரா பண்ணி நாங்க என்ன தடவை செய்வோம், வாங்க பஜாருக்கு போவோம், பஜாருக்கு போயிட்டு நாட்டாம வேலை செய்வோம். நாட்டாம வேலை செஞ்சா வெள்ளனையில இருந்து அந்தி மட்டும் மூட்டை தூக்குவாங்க, நுஹாமில் மூட்டையை தூக்குவாங்க. சவுதி சூடு எப்படி, அந்த சூட்ல மூட்டையை தூக்குவாங்க. தூக்கி ஒரு பொடி ஈச்சப்பழம் இல்லாட்டி ஒரு பொடி மாவு தான் சம்பளமா கிடைக்கும். அதை கொண்டு போய் சதகா கொடுத்து தூக்குவாங்க. ஏழையான பணக்காரனை முந்தோணுமே, வெள்ளனையில இருந்து அந்தி மட்டும் மூட்டை தூக்கி கிடைக்கிற சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறல்ல, அத பணக்காராக்களை முந்துறதுக்கு பேய்த்து மூட்டையை தூக்கி நாட்டாம வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளத்தை சதக்கா கொடுத்துட்டு மன திருப்தியோட போவாங்கள. மாஷால நாங்க முந்திட்டோம் அவங்கள, அவங்க ஈக்கிற சல்லியை கொடுக்குற, நாங்க எங்களுக்கு கிடைக்க சம்பளத்தை கொடுக்குற. இதை சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்ற, அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாரு, நாங்க செஞ்சது ஆখিরাத்துக்கு தான், இப்படி நாட்டாம வேலை செஞ்சு சதக்கா கொடுத்து ஆখিরাத்துக்கு தான். ஆனா நாட்டாம வேலை செஞ்சு சதக்கா கொடுத்த ஒவ்வொரு சஹாபியும் இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த சஹாபி. சஹாபாக்களுக்கு அந்த நோக்கம் இல்ல, சஹாபாக்கள் இப்படி செஞ்சது ஆখিরাத்துக்கு. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களோட சிந்தனை இப்படித்தான். மக்காலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் போறாங்க, மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத். மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரிகள், மதீனாவாசி எல்லாம் விவசாயிகள். இவங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பைசா என்ன நடக்குது, முஹாஜிரீன்கள் அன்சாரி சஹாபாக்கள் மதீனா வாசிகள் சொல்றாங்க, நீங்க ஒன்றுக்கும் பயப்படுவாங்க, 2 வீடு இல்லை ஒரு வீடு உங்களுக்கு, 2 கடை தான் அவங்களுக்கு ஒரு கடை, 2 பொண்டாட்டி தான் அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி. சஹாபாக்கள் அவங்க வித்தியாசமான ஆட்கள். சரி, இப்ப எல்லாம் நடக்குது. எவ்வளவு காலத்துக்கு திண்டு கொண்டீங்க அன்சாரிகளோட கையால, எவ்வளவு காலத்துக்கு திண்டு கொண்டீங்க, மனுஷனுக்கு ஒரு வெக்க மாட்டீங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் கூப்பிட்டாங்க, அன்சாரிகளே முஹாஜிரின்களே. அன்சார் முஹாஜிரின்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்ய போறீங்க, எவ்வளவு காலம் அப்படி திண்டு கொண்டீங்க, கேளவே அவங்கள்ட்டால. அன்சாரிகள் சொன்னாங்க, யாரும் சொல்ல நீங்க சும்மா இருங்க, யாரும் சொல்லலாம், அவங்க வியாபாரிகள், அவங்களுக்கு விவசாயம் தெரியாது. நாங்க சாகும் வரைக்கும் எங்கட விவசாயத்துல வார அரைவாசி வருமானம் நீங்களுக்கு தான். எப்படி நீங்க பேசுவானா, யாரும் சொல்லாத, நீங்க சும்மா நீங்க நான் தானே கொடுக்கணும், யாரும் சொல்ல. சுப்ஹானல்லாஹ். எங்கட வருமானத்துல அப்பதான் நபியாருக்கு ஒவ்வொரு சஹாபி ஒருத்தரோட ஜோடு பண்ணிட்டான், அன்சாரியோட ஒரு முஹாஜிரி. நாங்க ஹயாத்தோடிக்க காட்டும் எங்கட வருமானத்துல அரைவாசி இந்த சஹாபிக்கு தான். யாரும் சொல்லு, சும்மா வச்சு பாருங்க, விவசாயத்துல எப்படி கஷ்டப்படணும், ஈச்ச பழத்தை நாட்டி வளர்த்து அதை விவசாயம் செஞ்சு எவ்வளவு கஷ்டப்படும். அதுல வார அரைவாசி எங்கட முஹாஜிர் சஹாபாக்களுக்கு. முஹாஜிர் சஹாபாக்கள் கவலையா பாருங்க. அன்சாரி சஹாபி எல்லாம் போனதுக்கு பிறகு கேட்டாங்களா முஹாஜிரின்கள், முஹாஜிர் மக்காலிருந்து போனவங்க, யார ரசூலல்லாஹ் இப்படி எங்களுக்கு இவங்க அள்ளி அள்ளி தந்தா எங்களுக்கு முந்தி சொர்க்கம் பேசிடுவாங்களே. கவலையா பாருங்க, அவங்களோட கவலையா பாருங்களே. இப்படி எல்லாத்தையும் அள்ளி தந்தா அவங்க தானே வெஸ்ட்டுக்கு சொர்க்கம் பேசிடுவாங்க. அது சொல்லி தரவானம் என்னங்க. நபியால சொன்னாங்க, இல்ல அவங்க தரத்தான் செய்வாங்க. அப்ப வெஸ்ட்டுக்கு சொர்க்கம் பேசிடுவாங்களே, யார ரசூலல்லாஹ் ஆகிரத்துல எங்களை முந்திடுவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு தாரவங்களுக்கு நீங்க துஆ செஞ்சு அவங்களோட நன்றியோடிக்கும் காலம் எல்லாம் அவங்களுக்கு உங்களை முந்தையில நீங்கள் அவங்களோட தான் சொர்க்கம் போவீங்க. தார மனுஷனுக்கு துஆ செய்யணும், நன்றியோட இருக்கணும். இன்றைக்கு அது இல்லே, செத்த உம்மோட நன்றி எங்களுக்கு இல்லையே. அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மக்கா வாசிகளை பார்த்து, மதீனா வாசிகளுக்கு நீங்க துஆ செஞ்சு கொண்டே இருங்க, அவங்களோட நன்றியோட நடந்து கொண்டே இருங்க, அப்ப நீங்க 2 பேரும் ஒன்றுக்கு சொர்க்கம் போவீங்க. சஹாபாக்களோட கல்வில இருந்த கவலை இதுதான் சோதரிகள். சொர்க்கம் வேணும், நரகத்துக்கு போகக்கூடாது, சக்கராத் நல்லா ஆகணும், கபூர்ல வெற்றி அடையணும், அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைக்கணும்.
எங்களுக்கு அது இல்லாம போயிடுச்சு சகோதரர்கள். அந்த சிந்தனை இருந்ததாலதான் அருமை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உலகத்துல நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தான். இன்னைக்கு ஒரு நாளாவது உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்ப்போம், நான் தொழுகிற பரலான தொழுகையாவது சரியா என்று திருத்துறது ஒரு பக்கம் மிக கவலையாவது வந்துச்சா? எனக்கு கவலையாவது வந்துச்சா? நான் ஓதுற பாத்தியா சூற சரியா என்ற ஒரு கவலையாவது வருதா எங்களுக்கு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைஹக்கி ஷரீஃப்ல வருகிறது, சூரத்துல் பக்கராவை மட்டும் சீரியர்கள் 12 வருஷம் படிச்சாங்க. ஒரு சூறா 12 வருஷம் படிச்சாங்க சூரத்துல் பக்கராவை. சும்மா ராவைக்கு போன் எடுத்து பாருங்களேன், ஃபேஸ்புக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறேன், யூடியூபுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறேன். அந்த டைம் எல்லாம் ஒரு கிழமையில டைம் எடுத்து பாருங்க, ஒரு மாசத்துல டைம் எடுத்து பாருங்க, ஒரு வருஷத்துல டைம் எடுத்து பாருங்க, 2 வருஷத்துல டைம் எடுத்து பாருங்க. எத்தனை வருஷமா சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்த டைம் கொடுக்காமீங்கிறேன், அத்தஹியாத்தை திருத்த டைம் கொடுக்காமீங்கிறேன், ஒரு தொழுகையை திருத்த டைம் கொடுக்காமீங்கிறேன். இந்த கல்வெல்லாம் இருட்டாது, மௌத்துடைய பயம் இல்லை. இன்னைக்கு மையத்தூட்டுக்கு போனாலும் அந்த 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 சந்துக்கு போட்டு இல்லாட்டி மையத்தூட்டு தெரியாது, கோபி கடை மாட்டாங்க, மையத்தோடு கோபி கடை மாட்டாங்க, ரெஸ்டாரண்ட் மாட்டாங்க. சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு முதலாவது மௌத்தாயினத்துக்கு போற கபரு தோண்ட வந்து நெக்ஸ்ட் மெஷின் தான் கொண்டு வச்சுட்டு பயம் இல்லாம போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தோடு வந்தா சிரிக்கவும் மாட்டாங்களாம். சஹாபாக்கள் பல வருஷத்துக்கு பிறகு கண்ட கூட்டாளிய மையத்தூட்டுல கண்டாலும் சிரிக்க மாட்டாங்களாம். மையத்தூட்ல இருந்து வெளியே போனதுக்கு பிறகுதான் மன்னிப்பு கேட்பாங்களா, மன்னிச்சுக்கோங்க அப்பா, மையத்தூடு தான் சிரிக்கலன்னு நினைக்க வேணாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை கண்ட மையத்தூட்ல சிரிச்சு கொண்டிருக்காரு. கூப்பிட்டான், இங்க வா, மௌத்துக்கு முன்னுக்கு சிரிக்கிறிய நீ, இந்த மனுஷனே இல்ல, மௌத்தாகாட்டி உன்னோட பேச மாட்டேன். 3 நாளை கூட பேசாமிக்கிற, அது பெரிய சட்டம். அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆளோட மௌத்து வரைக்கும் பேசல. இன்றைக்கு எங்களுக்கு மையத்துக்கு முன்னுக்கு இருந்தே அந்த பயம் இல்லாம போயிடுச்சு சகோதரர்களே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மையத்தூட்லிக்கிறான். ஒருத்தர் வந்து கேட்டார், ஹஜ்ரத் இது ஆட மையத்து. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மூஞ்சில அடிச்சு மச்சாங்க, அவனோட மையத்து, அவனோட மூஞ்செல்லாம் மாறிடுச்சு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது உங்களுக்கு கஷ்டமா இந்த ஸ்ரீதேவி ஏண்ட மையத்துன்னு நினைச்சுக்கோங்க. போற போற மையத்தூட்ல தாட மையத்துல கேட்காம நான் இப்படி ஒரு நாளைக்கு மையத்தாகணும்னு யோசிங்க. போற போற ரூட்ல நான் தாட மையத்துன்னு கேட்கறத விட்டுட்டு நானும் ஒரு நாளைக்கு இப்படி மௌத்தா போகணுமேன்னு யோசிங்க. ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மையத்தூட்டுக்கு போனா 3 நாளைக்கு அவங்க மையத்தாயிடுவாங்க. யோசனை இல்லை, அப்படி நான் இப்படி மௌத்தா போகணும். பேசில்ல சோதரர், பேசில்ல. இதுதான் அருமை சஹாபாகட கல்பல இருந்து 24 மணித்தியால கவலை, பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வருது, ஒரு கிராம பக்கத்துக்கு போறாங்க. கிராம பக்கம் சொல்றது வில்லேஜ் பக்கம் வழிக்கு அந்த காலத்துல காட்டரபி அடிக்கிற ஏரியா. அந்த தூரமாக மதீனால இருந்து லேசில போகும் கஷ்டம். நபி அலைஹிஸ்ஸலாம் லேசில போக மாட்டாங்க, கிராம பக்கத்துக்கு போவாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற காட்டரபி அந்த சஹாபிகள் நபி அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வாரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அந்த கிராம பக்கத்துக்கு போறாங்க. ஒரு காட்டரபி ஓடி வாராரு. அவங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துல வந்து ஒழுங்கா பேசவும் மாட்டாங்க, அவங்க ரஃப் ஆட்கள். முஹம்மது தான் கூப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலுல்லாஹ்னு சொல்றது இல்ல, அல்லாஹ்வோட தூதர்னு சொல்ல மாட்டாங்க. அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட ஊருக்கு எத்தனையோ மாசத்துக்கு பிறகு வந்தீங்கிற, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையை கேட்கணும். நாங்க கேட்ட கூட்டாளு மிச்ச நாளுக்கு போற என்னைய கண்டாரு. கண்டு முதல்ல என்ன கேட்டா, ஹஜ்ரத் யூகேக்கு விசா போட்டு இது கிடைக்கிறதுக்கு என்ன சரி துவா ஆயிச்சா, எங்கிட்ட கவலை ஆயிச்சானே. நான் சொன்னேன், யூகேக்கு விசா கிடைக்கிறேன்னா துவா தெரியா, நீ அவன்கிட்ட தான் போய் இது கேட்கணும், எம்பசிக்காரன் தான் கேட்கணும் போய். எங்கட கால்பிலிக்கிற கவலை. இப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கிராமப்புறத்தால போறவங்க காட்டரபி ஓடி வராரு. அந்த காட்டில் ஈந்தவங்க கவலையா பாருங்க. வந்தா நபி அலைஹிஸ்ஸலாத்துல ஒட்டகத்திலே அவரை பிடிச்சாரு. ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல காட்டி உங்களோட ஒட்டகத்தை விட மாட்டேன். அப்படி ஆட்கள் அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டியதை கேளுங்க பாப்பா. அவர் கவலையா பாருங்களே. இல்ல, நாளைக்கு நான் மௌத்தா போனா, மௌத்துக்கு போறோம், அல்லாஹ் என்ன சொர்க்கத்தை கிட்டவாக்கி நரகத்திலிருந்து தூரமாக்குறதுக்கு என்ன சொல்லி தந்துட்டு போகணும். கவலையை பாருங்க அவருடைய. சொர்க்கத்தை கிட்டவாக்கி நரகத்திலிருந்து தூரமாக்குறதுக்கு என்ன சொல்லி தந்துட்டு போங்க.
அதுக்காட்டி விட மாட்டேன் நான் அவரு. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறீங்களோ, டைமுக்கு தொழுகிறீங்களோ, நோம்பு பிடிக்கிறீங்க ரமலான்ல, ஜகாத் கொடுக்கிறீங்களோ, வசிருந்த ஹஜ்ஜி போவீங்களோ, நீங்க சொர்க்கம் போவீங்க. கத்தி கொண்டு போனாரு, லா அஸீது வலா அன்குஸ். எங்கட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், அப்படியே செய்வேன். அப்ப சஹாபாக்கள்ட்ட நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர் சொல்ற மாதிரி செஞ்சா சொர்க்கம் போவாருன்றாங்க. அந்த காட்டுல இருக்கிறோட கவரே மாதிரி தான். ரோட்ல போறாங்க ஸல்லல்லாஹு, ரோட்ல, இது காடுனே வச்சுக்கோங்க, ரோட்ல போறாங்க, ஒட்டகத்துல போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் ஒட்டகத்துல ஸ்பீடா வாராரு நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, வாகனத்துல, எங்கட வாகனத்துல நாங்க போறோம், ஒட்டகத்துல வாராரு. சஹாபாக்கள் மறைச்சாங்க அவரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்க விடுங்க அவரை, இன்னும் பெரிய தேவைக்கு வார விடுங்க. பாருங்க கவலைகளை பாருங்க, காட்டுல இருக்கிறவரோட கவலை மாய்த்தான், ரோட்ல இருக்கிறவரோட கவலை மாய்த்தான். அப்படியே அவர் ஒட்டகத்தை வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து ஒட்டகத்துக்கிட்ட அப்படியே வச்சாரு. நபி அலைஹிஸ்ஸலாத்து ஒட்டகத்துல கழுத்தும் இவரது ஒட்டகத்துல கழுத்தும் கிட்ட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அந்த காட்டுல இருக்கிறவர் சொன்ன கதை தான். கல்புல உள்ளத்துல சரியான கவலை உண்டு யா ரசூலல்லாஹ். என்ன கவலை? நாளைக்கு மௌத்தாவினா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்தை கிட்ட கொண்டு போயிட்டு நரகத்திலிருந்து தூரமாக்குறதுக்கு என்ன சொல்லி தந்துட்டு போங்க. நாங்க பாவம் செய்யக்குள்ள எங்களுக்கு நரகம் நினைவாருதான் சொன்னீங்க, பாப்பா செஞ்சு விட்டுரு, செஞ்சாச்சு. கேட்ட பயான் எல்லாம் சும்மா இல்லையே, தொன் கணக்கு கேட்டீங்க, டென்டனர் கணக்கு பயான் கேட்டீங்க, பாவம் செய்யக்குள்ள நினைவு வராதா? எல்லாம் வாரு அது சும்மா தட்டியாச்சு. அது சரி சரி பரவாயில்ல, நோம்பு 27 எல்லாத்தையும் சௌபா செஞ்சுட்டா கிளீன் ஆயிடுது, எல்லாம் சரி வந்துடு. ஒரு முஸ்லீமை கண்டு சலாம் சொல்லணும் யோசனை வாரம்மா, இவனுக்கு சொல்லக்கூடாது, இவனுக்கு சொல்லக்கூடாது போறாங்க. எங்கட சிவத் அப்படித்தானே, எங்கட பண்பு அப்படித்தானே. இதோட கவலையா பாருங்க, அவ்வளவு தூரத்தில் வாகனத்துல நபி ஸல்லல்லாஹு தேடி வந்து கிட்ட வந்து சொல்ற கதையா பாரு. சொல்லித்தாங்களே யாரும் சொல்லலாம், நல்லா சொர்க்கத்துக்கு கிட்ட வாக்கணும், நரகத்துக்கு தூரமாக்கணும். அதை காட்டிலிருந்தவருக்கு சொல்லிக் கொடுத்த கதையை தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துடைய ஃபர்லான கடமைகள்ல பெர்ஃபெக்டா இருங்க, சரியா இருங்க. இதனால மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு பாருங்க உங்களோட ஊர்ல எத்தனை பேர் வயசு போனா கழிக்கிற லைஃப்ல ஒரு முறை குர்ஆனை பார்த்து ஓதி முடிக்காதாக்கள். பொய்யா நான் சொல்றேன், நீங்க 7 மணி கஷ்டம் செஞ்சு பாருங்க பாப்போம். அட என்ன படைச்ச ரப்புடைய கலாம லைஃப்ல ஒரு முறையாவது கம்ப்ளீட்டா பார்த்து ஓதி முடிச்சில்ல. லா இலாஹா இல்லல்லாஹ். எவ்வளவு கவலைப்படும், எவ்வளவு கவலைப்படணும் நாங்க. என்ன பொண்டாட்டிட ஹாலாத் என்ன, புள்ளையோட ஹாலாத் என்ன. இன்னைக்கு வயசாளிகளோட கையில போனே சகோதரர்களே. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சும்மா இருக்கிற டைம்ல, சும்மா ஒன்றுமில்லாம இருக்கிற டைம்ல, நாங்க சொல்றதுதான் சும்மா இருக்கிற டைம்ல 1 லட்சம் முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லிடுவாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் என்னத்துக்கு தெரியுமா zikr தந்திக்கிற, என்னத்துக்கு நல்லா zikr தந்திக்கிற. கியாமத் நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க தானே, பங்களோட்காரன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ். இன்னைக்கு எங்களுக்கு எப்படி பங்களோட்காரன் தெரியும்? யார சொல்ல நல்ல சொத்து செல்வம் நீந்தி பில்லாம் அடிபட்டு போனவன் தான் பங்களோட்காரன். சஹாபாக்கள் அப்படித்தான் சொன்னாங்க. நல்ல சொத்து செல்வம் இருந்து இப்ப ஒன்றும் இல்ல, இவர் தான் பங்களோட்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, அது உங்கள்கிட்ட பங்களோட்காரன். உண்மையான பங்களோட்காரன் யார் தெரியுமா? கியாமத்துடைய நாளையில நிறைய நோன்பு, தொழுக, ஜகாத்து, ஹஜ்ஜி, அதை இதெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. திருமிதி ஷரீஃப்ல வருவது ஹதீஸ். அவரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முந்தி ஒரு துஆவும் செஞ்சேன், நான் இதை சொல்லிட்டு சொல்றேன் உங்களுக்கு. வந்து சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசி எடுத்து கொடுப்பா நல்ல நன்மையை, நாங்க சல்லி பணம் ஒன்றும் இல்லையே. இன்னொருத்தர் வாரு, யா அல்லாஹ், இவர் என்ன மானத்தை வாங்கிக்கிறார், ஊர்ல எல்லாத்தையும் மேட பலாய கழுவி என்ன மானத்தை வாங்கிக்கிறார், இதாங்க உங்களோட மானத்தை வாங்கின சைஸுக்கு எடுங்க, அமல எடுத்துட்டு போங்க. யா அல்லாஹ், இவர் எனக்கு அடிச்சிக்காரு, எடுத்துட்டு போங்க. யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசிக்கா, எடுத்துட்டு போங்க. கொடுத்து 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 இவன் அமல் முடிஞ்சு வைக்குது. ஆனா இவரால பாதிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு வருவாங்க, இன்னும் வருவாங்க. யா அல்லாஹ், இவரை சொத்தை பறிச்சிக்காரு, கொடுக்கறது நன்மை இல்லை, உங்களோட பாவத்தை கொண்டு வாங்க, கிளறி கொடுத்தாரு. தூக்கி வீசுவான் நரகத்துக்கு கைக்கு போறான். அல்லாஹ்
இதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஜிக்ரு வளர்த்தந்து. ஜிக்ர் என்ன தெரியுமா? எங்களுக்கு இது ஈமான் தேவை சகோதரர்களே. நீங்க ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு நேரம் போகும்? எவ்வளவு என்னத்த செலவாகுது? ஒழு செய்யணுமா, கிபிலாவோட முன்னோக்கணுமா, பள்ளிக்கு வரணுமா? சிலவங்களை நாங்க பாத்துக்கிற கடையில கேஷியர்ல உட்கார்ந்து கொண்டு வெள்ள நேர்ந்து ராவுண்டு போனை தான் கிண்டி கொண்டிருக்கிறேன். ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டு போனை தான் கிண்டி கொண்டிருக்கிறேன். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொன்னீங்கடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, வானத்திலிருந்து பூமிக்கு மட்டும் எவ்வளவு இடமீகி, இந்த இடம் எல்லாம் அல்ல நன்மையால நினைக்கிறான். எவ்வளவு எங்களோட வாழ்க்கைக்கு நாங்க நஷ்டத்தை உண்டாக்கி வரும் சகோதரர்களே. ஒரு சுபஹானல்லாஹ், வானத்தின் பூமியில எவ்வளவு இடமீகி சகோதரர்களே. முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருகிறது, பூமியிலிருந்து வானம் கீழ் வானத்துக்கு போறதுக்கு 500 வருஷம் தேவை, 500 வருஷம் போகும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கடா இது இடம் ஃபுல்லா அல்ல நன்மையால நிரப்புறான். இப்படி திக்ர செஞ்சு நிறைச்சிட்டு போனா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு நன்மை மீயுமா? அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் எங்களுக்கு நன்மை மீயுமா? அப்படி அப்படி ஒரு கூட்டம் சொர்க்கம் போவாங்களா? இதை செய்யத்தானே எங்களோட ஆம்பளை பொம்பளை டைம் இல்லை, எல்லாரும் போனோட தானே சகோதரர்களை. காலங்களி முந்தி காலத்தோட இப்ப எவ்வளவு லேசாகி, அந்த எத்தனை திக்ர் மெஷின் வந்து, எத்தனை சக்தி வந்து. நான் சொல்றது சரியா இல்லையா? நீங்க 7 வேண்டாம், இன்றைக்கு சும்மா வீட்டுக்கு போயிட்டு சும்மா செக் பண்ணி பாருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு சுபஹானல்லாஹ் சொல்லி பாருங்க, எத்தனை 1000 சுபஹானல்லாஹ் சொல்லிடுவேன் 15 நிமிஷத்துக்கு. இந்த கூட்டுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, நிச்சயமே ஒரு 15 நிமிஷத்துக்கு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹான டைமை பார்த்து பார்த்து இந்த 15 நிமிஷத்துக்கு எத்தனை 1000 சுபஹானல்லாஹ் சொல்லலுமே பாருங்க. அந்த சிந்தனை கவலை எல்லாம் கல்விலிருந்து வைத்துருச்சு. கல்விருட்டாவி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிக்கிறாங்க, எத்தனையோ சஹாபாக்கள் தாபிஈன்கள் கணக்கெடுக்கோ மேலா ஒரு ரக்காத்ல 30 ஜுஸ் குர்ஆன் சும்மா நோமலா ஓதி முடிப்பாங்க. நோமலா ஓதி முடிப்பாங்க. இன்றைக்கு மீகிற ஆட்கள் மாஷா அல்லாஹ், இன்றைக்கு மீகிற ஒரு ரக்காத்ல சும்மா நோமலா முழு குர்ஆனை ஓதி முடிப்பாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஓதுறது டைம் கிடைக்கலன்ற, ஒரு பக்கம் குர்ஆன் ஓத கிடைக்கவில்லை. எத்தனை சந்தர்ப்ப துவா எங்களுக்கு பாடம். நீங்க சந்தர்ப்ப துவாக்களை செய்தீர்கள். கவலையான செய்தி என்ன தெரியுமா? நாங்க சுன்னத்துவல தேடுற விடுறதுக்கு, மக்ரூஹ தேடுற செய்யறதுக்கு. அப்படியே இல்லையா? ஏன் பாப்பா தாடியை வெட்டுறாய் சுன்னத்தானே, ஏன் பாப்பா சிகரெட் குடிக்கிறாய் மக்ரூஹ் தானே. நாங்க சுன்னத்தை எல்லாம் தேட விடுறதுக்கு, மக்ரூஹ் எல்லாம் தேடுற செய்யறதுக்கு. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கிட்ட ஒருத்தர் போயிட்டு கேட்டா, உதுஹியா வாஜிபா சுன்னத்தா? உதுஹியா அஜி பேர்னால கருக்கிற அது வாஜிபா சுன்னத்தா ஹஜ்ரத்னு கேட்டான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஹியா கொடுத்திருக்கிற, அதுக்கு பிறகு வந்து சஹாபாக்கள் முஸ்லிம்களும் உதுஹியா கொடுத்திருக்கிறேன்னாங்களா. இவர் திரும்ப வாஜிபா சுன்னத்தான்னு சொல்லுங்களேண்டா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்றேன், அரபுல அப்படிதான், சுத்த தமிழ்ல சொல்ல தேவையில்லை. உனக்கு மூளை இல்லையான்னு கேட்டாங்க. உனக்கு மண்டை இல்லை, ஒண்ணும் இல்லையா? ஓய், நான் நபி அலைஹிஸ்ஸலாமும் சஹாபாக்களும் செஞ்சேன்னு சொல்றேன், அது சுன்னத்தா இருந்தா என்ன ஃபர்லா இருந்தா என்ன செய்ய வேண்டியதானே? நபி அலைஹிஸ்ஸலாமும் சஹாபாக்களும் செஞ்சேன்னு சொல்றேன், மறுவென்ன சுன்னத்தா ஃபர்லா? அப்படித்தான் சஹாபாக்களோட மைண்ட் செட் இருந்துச்சு. இஷாக்கு போற சுன்னத்தோட இல்லையா? சுன்னத்தானே போய் எங்கட பழக்கம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஒரு ஆள் வீட்டுக்கு வர போகல துவா ஓதாம வராரு. இதெல்லாம் கண்ணுக்கு விளங்காத விஷயங்களே. இது ஐத்தான் குர்ஆன்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டான், ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். கண்ணுக்கு விளங்காத விஷயங்களை ஈமான் கொள்றவருக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். நீங்க இந்த காலத்துல கம்ப்யூட்டர் மண்டையை வச்சு குர்ஆனை பார்த்துக்க விளங்காது, எல்லாம் உடனே விளங்கணும். எங்களுக்கு இங்களை கரும்பை போட்டா இங்க ஜூஸ் வரமாய் ஓஜனத்தோட கிடைச்சிடணும் எங்களுக்கு. அப்படிதான் பாக்குறேன். இங்களை நெல்ல போட்டோம் மெஷின்ல அங்கே அரிசி வருவது, இப்படி நாங்க மாசால் ஒரு நாள் தொழுதத்தோட கிடைச்சிடணும் எங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தான் விளங்கணும், எல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் சயின்ஸ் வளர்ந்த துணியா தான் இப்ப எல்லாம் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண காட்டி இருந்தா ஹிதாயத் கிடைக்காது.
எங்கட ரப்பு சொல்லிக்கிற நானும் ரசூலும் சொன்னா நம்புங்க, அப்பதான் குர்ஆன் வழி காட்டும் உங்களுக்கு. ஒரு பள்ளி ஒன்று கிட்டத்துல நான் போனேன். பள்ளி தலைவர் பெரிய ஒரு பாக்ஸுக்கு கரைஞ்சிரத்தை கொண்டு வைக்கிறார். பெரிய பாக்ஸுக்கு 5-6 கிலோ. நாங்க டேஹாஜி இல்ல ஹசரத் நேற்று என்னமோ டிவிலயோ ரேடியோல பேப்பர்ல, அது எனக்கு சரியா நினைவில்லை, என்னமோ ஒரு மீடியால ஒரு சிங்கள டாக்டர் ஒன்று கரைஞ்சீரத்தை பார்த்து பேசுறோம். ஹசரத் சுப்ஹானல்லாஹ் குட்டி எடுத்துட்டு போட்டுமே சதக்கா வாய்க்குமே. நான் தானே ஹாஜி சாவக்காட்டி மெம்பர்ல எத்தனை நாங்க கத்தினே இவ்வளவு காலம் சுன்னத்து 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 கரைஞ்சீரன்னு சொல்றேன். அல்லா ரசூல் சொன்னா விளங்குது இல்ல. எத்தனை முறை இந்த மெம்பர்ல கத்திப்போம். புகாரி ஷரீஃப்ல வருது நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னா கரைஞ்சீரக மௌத்த தவிர எல்லாத்துக்கும் மருந்துண்டு. ஐ விளங்குது இல்ல. எங்கேயோ ஒருத்தன் போறவன் சொன்னா விளங்குது. என்ன ப்ரூஃப் பண்ணி சொல்றவரு ப்ரூஃப் பண்ண காட்டி மீங்க நாங்க இப்படி ஹிதாயத் கிடைக்காது. அல்லா குர்ஆன் இப்படி வர காட்டி மீங்க அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்காது. படைச்சவனும் ரசூலுல்லாஹ் சொன்னா நம்புங்க. அந்த ஈமானத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படிச்சு கொடுக்க முன்னால படிச்சு கொடுத்த சஹாபாக்களுக்கு. அப்ப ஹதீஸ்ல வருகிறது சஹீஹ் முஸ்லிம்ல, நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது துஆ ஓதாம வாரீங்க, சுன்னத்து தான். உங்களுக்கு நாளைக்கு பட்டோலையில பாவம் எழுதப்படாது. நீங்க வீட்டுக்கு வரக்குள்ள துஆ ஓதலாட்டி என்ன துஆ? சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. இது ஓதிட்டு வரலாட்டி சீதர் என்ன தெரியும் நடக்கிறவங்களுக்கு? உங்களோட ஊர்ல இருக்கிற முழு ஷைத்தானும் அண்டைக்கு இரவு உங்களோட வீட்டுல தான் தங்குவாங்க. எப்படி? இதெல்லாம் இந்த கண்ணால விளங்குறது, இந்த கண்ணால தான் விளங்கும். தலையில இருக்கிற கண்ணால விளங்காது இது. இது உள்ளத்தில் இருக்கிற ஈமாண்ட பார்வையால தான் விளங்கும் இது. இதனாலதான் எல்லா வீட்லயும் பலாய் முசீபத். நான் எல்லா பயான்லையும் சொல்றேன், வருஷம் வருஷம் உலகத்துல சூசைட் கூட, மனநோயாளி கூட, குடும்ப பிரச்சனை கூட, கடனாளி கூட, குடும்பம் எல்லாம் சின்ன பின்ன மாறி ஒத்துமை ஒன்று இல்ல, முகப்பத் ஒன்று இல்ல. கொழும்பு ஒரு ஃபேமிலி ஒன்று, நல்ல ஒரு முக்கியமான ஃபேமிலி. அதில் இருக்கிற பொம்பளை டிப்ரெஷனுக்கு பியர் அடிக்கிறான். டிப்ரெஷனுக்கு பியர். எவ்வளவு கவலை சோதரிகளை. எல்லாம் செஞ்சு பார்த்தோம், மருந்து எடுத்து பார்த்தேன், ஹசரத் மாட்ட போயிட்டு பார்த்தேன், ஒன்றும் சக்சஸ் இல்ல. ஐ சுட்டி அடிக்கிற பியர். அது பேரை எங்க சொன்ன அடிக்கிற பியர்ல பேர். அவன் நான் சொன்னேன், ஏப்பா அந்த புள்ளைய பத்தி பேசுற இல்லையா, அந்த பொம்பளையோட பேசுற இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய பாவம். சரி போயிட்டு பேசிக்கி, எத்தனை பேர் பேசிக்காரு, ஏ மகள் நீங்க குடிக்கிற பியர் அடிக்கிறே டிப்ரெஷனுக்கு இல்ல அங்கிள் மாஷால் அடிச்சா கொஞ்சம் நல்ல ராகத்தை தூக்கம் போகுது. சரியா? இவர் கேட்டீங்க, உங்களுக்கு இந்த டிப்ரெஷனுக்கு இந்த பியர் அடிக்க சொல்லி தாரு சொல்லி தந்தேன், இந்த பக்கத்து இருக்கிற தாத்தை சொல்லி கொடுத்தான். அவன் அப்படியே அடிக்கிறார். எவ்வளவு கவலைப்படணும், நாங்க எவ்வளவு கவலைப்படணும் சகோதரி. அவ சொல்லிக்கிட்ட என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிற தாத்தை தான் சொல்லி தந்த. அவன் டிப்ரெஷன் தான மாவுக்கு, அவன் அதை தான் அடிக்கிறான். சொன்ன ராஹத்தா ரிலாக்ஸா தூக்கம் போற, ரிலாக்ஸா தூக்கம் போய் எங்கட ரப்பு சொல்லிக்க அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைச்சு வாழ்ற வாழ்க்கையில தான் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும். ஒரு நாள் விருந்தாளி ஒன்று வராரு மதீனாவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வைஃப்மார்ட்ட வீட்டுக்கும் அனுப்பினாங்க. 9 வைஃப்மார்ட்ட வீட்டுக்கும். இந்த விருந்தாளிக்கு என்ன சார் இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. 9 வைஃப்மார்னு சொன்ன குடிக்கிறதுக்கு தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை. அப்படித்தான் அங்க சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா சந்தோஷம், நிம்மதி. சுப்ஹானல்லாஹ். சஹாபாவோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு சஹாபிதை திருமிதி ஷரீஃப்ல வருகுது. ஒருத்தனை நபி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த டைம்ல நபி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் ஷெட்யூல் மஸ்ஜிதுக்கு வராத நேரத்தில் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தை பார்த்து வந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அபூபக்கர் இந்த டைம்ல பள்ளிக்கு வாரீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் சொல்ல வெட்கம், பசின்னு சொல்ல வெட்கம். இல்ல யா ரசூலல்லாஹ் அவங்களோட மூஞ்ச பார்த்து கொஞ்சம் சலாம் சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹஜ்ரத் உமரும் வராங்க ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. எங்க ஓபன் டைப் அவங்க அதை வெட்கம், அது கூச்சம், அது பயன்கியம் எல்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமர் என்ன நீங்க வாரீங்க? பசி யா ரசூலல்லாஹ், வீட்டுல ஒன்று நீங்க எல்லாம் வந்தேன் பள்ளிக்கு, என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ்.
அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நானும் பசிக்கு தான் வந்தேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் பசிக்கு தான் வந்தேன். நிலைமையை பாருங்களே சகோதரர்கள், நீண்ட சம்பவம். இப்படித்தான் அவங்களோட ஹாலாத். முழு உலகத்துடைய ஆட்சியம் அல்லாஹ் கொடுத்தான். உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களும் அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த சஹாபாக்கள் மண்ணை தொட்டாலும் தங்கமாயிடு. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் வச்சவங்கள. இன்னைக்கு எத்தனை பயான் பண்ணிக்கிறேன், எத்தனை பயான கேட்டிக்கிறேன். எங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரலன்னா எங்களோட வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யல. நாங்க ஈமான படிக்கல. உடம்புக்கு நோய் வந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட் விளங்காததை போல ஈமான் செத்து போனா எவ்வளவு பயான் பண்ணினாலும் தீன் விளங்காது. ஈமானுக்கு நேர காலம் கொடுக்கணும். நீயத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன் சீதைகள், அல்லாட பாதுகாப்பு அவசரம் ஒரு 4 மாசம் போறதுக்கு யாரும் நீயத்து சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். பேச்சு வரும் ஒரு 4 மாசம் அவசரம், வருஷம் முடிய போது எலும்புகளை சீதைகள் நிறைய படிக்கைக்கு, நிறைய முன்னேற வேண்டி, நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டி. சொல்லுங்களே சீதைகள் 4 மாசம் 40 நாளுக்கு எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். எலும்புகளை சீதைகள் அல்ல உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா? உங்களோட மஹல்லாவே அல்லாஹ் கபூல் செய்வானா? சொல்லுங்கள், உங்களுக்கு போகக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தருவானா? உங்களோட பரம்பரை எல்லாம் கபூல் செய்வானா? எலும்புகளை சீதைகள் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் சில்லாவா மாஷா அல்லாஹ். இந்த எலும்புகள் எல்லாம் உங்களை எல்லாரும் கபூல் செய்யட்டும். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்படி போய் பேர்களை பதிவு செய்யுங்களேன். பேர்களை பதிவு செய்யறதும் ஒரு இபாதத் தான். போங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வோட பாதை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.